இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மத்திய 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் இயேசு இப்படியாய் சொல்லிக் கொடுக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல். முதலாவது அவருக்கு உகந்த ஜெபத்தை, அவருக்கு பிரியமான காரியத்தை நாம் கேட்கும் பொழுது, இதோடு கூட உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் தருவேன் என்பது போல இயேசு இங்கே வாக்கு அருளுகிறதை பார்க்கிறோம். இதை நாம் கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொள்கிறதற்கு சாலமோனுடைய வாழ்விலிருந்து ஒரு சம்பவத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இதை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். சாலமோனுடைய வாழ்விலே ஒரு நாள் ராத்திரியில் அவன் கிபியோனிலே இருக்கும்பொழுது ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி அவனை பார்த்து, நீ என்னிடத்தில் உனக்கு என்ன வேண்டும் என்று ஆண்டவர் அவனிடத்தில் கேட்கிறார். நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொல்கிறார். இது ஒரு அபூர்வமான ஒரு அனுபவம், ஒரு அபூர்வமாய் நடக்கிற ஒரு காரியம். இப்பொழுது சாலமோன் பார்க்கிறார், ஆண்டவரிடத்தில் அவர் கேட்ட காரியம் ஆண்டவருக்கே அத்தனை அதிர்ச்சியாக இருந்தது. நீ தெரிந்து கொண்டதும் ஏராளமான இந்த ஜனத்தை நான் நியாயம் விசாரிக்கிறதற்கு எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை நீர் தாரும் என்று கேட்கிறான். நானோ போக்குவரத்து அறியாத மிகவும் சிறிய ஒரு ஆளாக இருக்கிறேன். எங்கள் அப்பாவுடைய ஸ்தானத்தில் என்னை இவ்வளோ பெரிய ஜனங்களுக்கு ராஜாவாய் நீர் மாற்றி விட்டீரே. நான் எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீர் எனக்கு தந்து விட்டீரே. இவர்களை நியாயம் விசாரிப்பதற்கு, உம்முடைய ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கு எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தா என்ற உடனே ஆண்டவரை ஆச்சரியப்படுகிறார். இன்றைக்கி உலகத்தில் உள்ள ஜனங்கள் தங்களுக்கு ஆயுசை தானே கேட்பாங்க, நான் நீண்ட நாட்கள் வாழணும்னு சொல்லி கேட்பாங்க, நிறைய பணம் ஐஸ்வர்யம் பணம் நிறைய வேணும்னு கேட்பாங்க, இல்லைனா சத்துருக்கள் யாரையாவது நினச்சி அவனை எப்படியாவது பழி வாங்கிருங்கன்னு கேட்பாங்க. இவைகள் எதையுமே கேட்காமல் சாலோமன் ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் என்று கேட்டபடினால ஆண்டவர் அவனுக்கு ஞானமுள்ள இருதயத்தையும் கொடுத்து, அவனுக்கு நீண்ட ஆயுஷையும் கொடுத்து, அவனுக்கு ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் அவனுக்கு நான் தந்தேன். உனக்கு உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியாய் என்னவனாய் இருக்க முடியாது என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, அவன் கேட்டதையும் கேளாதவற்றையும் கூட கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறதை இங்கே பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஜெபங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், ஒரு வேடிக்கையான ஒரு கதையின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரு ஊரிலே 2 குடும்பத்தார் இருக்கிறார்கள். அதிலே ஒரு குடும்பத்தாருடைய மனைவி அந்த பக்கத்து வீட்டுக்காரன் என்ன வாங்கி வந்தாலும் இவள் தன்னுடைய கணவனை தொந்தரவு பண்ணி அவைகளை வாங்கி கொள்வது வழக்கம். அதை வாங்கி வந்து விட்டான், நீங்கள் வாங்கி வாருங்கள், அவன் வீட்டில் ஃப்ரிட்ஜு வந்து விட்டது, நீங்களும் வாங்குங்க, அவனிடத்தில் இப்போ தான் ஒரு பைக்கை மாற்றி புது பைக் வாங்கியிருக்கிறான், நீங்களும் புது பைக் வாங்குங்க. அப்படி 2 பேருமே போட்டி இவர் ஒன்று வாங்கினால் அவர் ஒன்று வாங்கினால் இப்படியாக அவர்கள் போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தையாக வாங்கி கொண்டிருந்தார்கள். ஒரு நாளிலே அந்த மனைவி சொன்னால், நீங்கள் போய் ஆண்டவரிடத்தில் கேட்டு நிறையா ஆசீர்வாதங்களை வாங்கிட்டு வாங்கன்னு ஒரு வீட்டுக்காரனுடைய மனைவி சொல்லி அனுப்பின உடனே அவன் ஜெபிக்கும்படியாக ஒரு ஆற்றங்கரையின் ஒரு பகுதியிலே போய் அவன் முழங்கால் படியிட்டு கொண்டான். இதை பார்த்து கொண்டிருந்த பக்கத்து வீட்டுக்காரனுடைய மனைவி அவனை கூப்பிட்டு, இங்கே பாருங்கள், பக்கத்து வீட்டுக்காரர் அங்கே ஆத்தங்கரையில் ஜோமண்ண போயிருக்கிறாரு, நிறையா ஆசீர்வாதங்களை வாங்கிட்டு வந்துடுவார், அதனால் நீங்களும் போய் வாங்கி கொண்டு வாருங்கள் என்று சொன்ன உடனே அவனும் போய் அங்கே போய் அவனும் முழங்கால் படியிட்டு கொண்டார். ஆண்டவர் முதலில் முழங்கால் படியிட்டவன் இடத்துல வந்தார். வந்து, எப்பா கூப்பிட்டியே, உனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு கேட்டு, என்ன ஆசீர்வாதம் வேணும்னு சொல் அப்படின்னு சொன்னோடனே இவன் பார்த்தான். அங்கே அவன் என்ன கேட்டான் என்று சொல்லி கேட்டான். முதல்ல நீ தானப்பா என்னை கூப்பிட்டா, அதனால் நான் முதல்ல நீ கூப்பிட்ட ஒன்று இடத்துல வந்திருக்கிறேன், இல்லை அவங்கள்ட்ட கேட்டுட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னான். அங்கே போனார். 2வது முழங்கால் படியிட்டவன்கிட்ட கேட்டார். அவனும் இதே தான் சொன்னான். அவன் என்ன கேட்டான். சரி இருப்பா, நான் திரும்பவும் அவனிடத்தில் போய் கேட்டு வருகிறேன் என்று திரும்பவும் ஆண்டவர் 1வது முழங்கால் படியிட்டவன் இடத்தில் வந்தார். வந்துட்டு, உனக்கு என்ன வேணும் என்று கேட்ட உடனே இவன் பார்த்தான். சரி, ஆண்டவர் இனிமேல் போய்விடக்கூடாது என்று சொல்லி, ஆண்டவரே, முதல்ல 2வது முழங்கால் படியிட்டு இருக்கிறானே, அவன் என்ன கேட்டாலும் எனக்கு அதில் நீங்கள் 2 மடங்கு எனக்கு தந்துடுங்க. அவன் ஒரு வீடு கேட்டானே, எனக்கு நீங்கள் 2 வீடு தரணும். அவன் ஒரு பைக்கு கேட்டானே, எனக்கு 2 பைக்கு தரணும். அவன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கேட்டால் எனக்கு 2 வேணும். எல்லாத்துலேயும் எனக்கு 2 நீங்கள் தந்துடுங்க அப்படின்னு சொல்லி இந்த முதலில் முழங்காடு படியிட்டவன் சொல்லிவிட்டான். ஓகே, எல்லாவற்றையும் நீ 2 அவன் 1 கேட்டால் உனக்கு நான் 2 தந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் மீண்டுமாய் அங்கே போனார். அங்கே போய் நின்று கொண்டு 2வது முழங்கால் படியிட்டவன் இடத்தில் சொன்னார், எப்பா என்ன வேணும்? அவன் என்ன கேட்டான் என்று சொல்லி திரும்பவும் அவன் கேட்டான். அவன் நீ எது கேட்டாலும் 2 வேண்டும் என்று சொல்லியிருக்கிறான். பார்த்தான், வீட்டில் போனால் அடி விழுந்துடும். ஒரு வீடு அவன் கேட்டான், நான் ஒரு வீடு கேட்டால் அவனுக்கு 2 ஆயிரும்.
நான் ஒரு கார் கேட்டால் அவனுக்கு 2000, நான் ஒரு பைக் கேட்டால் அவனுக்கு 2000, நான் எது 1 கேட்டாலும் அவனுக்கு 2000 அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் யாரை நம்ம அடி வாங்கிறது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அந்த ஆண்டவரிடத்துல கேட்டான். ஆண்டவரை என் ஒரு கண்ணை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஜெபித்தான். இதுக்கு அர்த்தம் என்ன? என் ஒரு கண்ணு போயிடுச்சுன்னா அவனுக்கு 2 கண்ணும் போயிரும் அல்லவா, அதனால் என்னுடைய ஒரு கண்ணை நீங்கள் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு நம்முடைய ஜெபங்கள் இத்தனை வக்கிரகத்தன்மையாக, இன்றைக்கு பழிவாங்கக்கூடிய நோக்கங்களோடு, இல்லது ஆசீர்வாதங்களுக்காக, இல்லது பாதுகாப்புக்காக, இல்லது நான் கனத்தை மகிமை உடையவனாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபங்கள் ஒரு உகந்த ஜெபமாக இல்லாதபடியினால நிறைய நேரங்களில் அவைகள் வெறும் வார்த்தை ஜாலங்களாகவும் வெற்று முழக்கங்களாகவும் அமைந்து விடுகிறன. அவைகள் பதிலை பெறாமல் போகிறது. ஒருவேளை பதில் பெற்றாலும் அதிக பலனை தராமல் போய்விடுகிறது. நம்முடைய வேண்டுதல்கள் இந்த சாலமோனுடைய வேண்டுதல்களைப் போல தேவனுக்கு உகந்ததாய் அமையும் என்று சொன்னால், ஆண்டவர் நாம் கேட்ட ஐஸ்வர்யத்தை, கேட்ட ஞானத்தையும் தந்து, கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு இன்றைக்கும் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருவாராக. ஆமென். ஞானம் கேட்டார் சாலமோன் ராஜா, செல்வமும் புகழும் சேர்த்து கொடுத்தீர், மிகவும் உயர்த்தினீர் நிகரில்லா அரசனாய், மிகவும் உயர்த்தினீர் நிகரில்லா அரசனாய். நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமா கிரியை செய்திட வல்லவரே, உமக்கே மகிமை.